நம்ம பார்க்க போகிறது காட்டு யானம் உப்பு கொழுக்கட்டை. காட்டு யானம் உப்பு கொழுக்கட்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: காட்டு யானம் அரிசி, தேங்காய் எண்ணெய், கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, பெருங்காயத்தூள், காய்ந்த மிளகாய், சீரகம், கருவேப்பிலை, இந்துப்பு. இப்போ காட்டு யானம் உப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த காட்டு யானம் அரிசி இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். பாரம்பரிய அரிசினாலே ரொம்ப நேரம் ஊறணும். ஊறினாதான் அது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஒரு 8 மணி நேரம் இல்லைன்னா 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இதை அரைக்க போகிறோம். இது அதாவது இந்த காட்டு யானை அரிசி 6 மாத விளைச்சலில், அந்த எல்லா பாரம்பரிய அரிசியுமே 6 மாதம் விளைச்சலில் விளையிற அரிசிங்க. அதனால் இதில் சத்து எப்போவுமே கூடுதலாக இருக்கும். பாரம்பரிய அரிசினாலே சத்து மிக்க ஒரு அரிசி. இதெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி நம்ம உணவாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லேயும் நம்ம இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது, உடம்புக்கு நல்லது. இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். 6 மணி நேரம் இல்லைன்னா 8 மணி நேரம் ஊற வச்ச காட்டு யானை அரிசியை மிக்சியில் நல்லா, அதாவது நம்ம பூரண கொழுக்கட்டைக்கு சாஃப்டாக அரைக்கணும், நல்லா நைஸாக அரைக்கணும். இதுக்கு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கணும். அப்போ தான் இந்த உப்பு கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கொரன்னு இருக்கும்போது அந்த கடிப்படும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சிக்கலாம். இதுக்குமே 1 கப்பு அரிசி போட்டிங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் ரவையாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அது இருக்கட்டும். நம்ம இப்போ தாளிச்சிட்டு நம்ம அந்த மாவை ஊற்றி கலர போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினாலும் நல்லது தான். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும்போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த காட்டு யானை அரிசியோட கதிர் அதாவது யானை உள்ளே அந்த வயலில் போனால் அந்த கதிர் யானையோடைய பெருசாக இருக்குமா. அவ்வளோ ஹைட்டில் இருக்கிறது, அந்த யானையே மறைச்சிருமா. அந்த அளவுக்கு அந்த கதிர்கள் ஹைட்டாக வளருமா. இது இயற்கை சீற்றம் எது வந்தாலுமே, அதாவது மழை, காற்று, புயல் எது வந்தாலுமே தாங்கிட்டு வளர்றதுனால அழியவே அழியாதான். அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்குமா. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். பருப்புலாம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம், காஞ்ச மிளகாவை சின்னதாக கிள்ளி போட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், அந்த வாசனை நல்லாயிருக்கும், செரிமானத்துக்கும் நல்லது. இதெல்லாம் போட்டுட்டு கடைசியாக பொடியாக கட் பண்ண தேங்காயையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் லைட்டாக வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த காட்டு யானம் அரிசி, இதை ஊற்றிட்டே கலருங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கலரிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா கட்டியான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம ஆவியில் கொழுக்கட்டையாக பிடிச்சி வேக வச்சு எடுத்துடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது ஆறிடுச்சு. நம்ம தண்ணி சூடு பண்ணிவிட்டு கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சிடலாம்.
நீங்கள் உருண்டையாக பிடிச்சி வச்சாலும் சரி, இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணாலும் சரி. இந்த பெருங்காயம், நம்ம கடலைப்பருப்புலாம் போட்டிருக்கோம், பெருங்காயம் சீரகம்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, செரிமானத்துக்கும் நல்லது, நல்ல வாசனையும் நல்லா இருக்கும். சில பேர் பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் போடுவாங்க. நம்ம சாமிக்கு படைக்கும் போது வெங்காயம் சேர்க்கக்கூடாது. அதனால் வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேவைன்னா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் ஆகிருக்கும். திறந்து பார்க்கலாம், வெந்துட்டுருக்கோம். வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இப்படியே சூடாக எடுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆற விட்டு எடுங்க, அது செட் ஆகிடும். கொஞ்சம் ஆறின பிறகு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ஹார்டான பிறகு எடுங்க. நம்ம அரைச்சி பண்ணுறதுனால சீக்கிரம் வெந்துடும். அரைச்சி ஏற்கனவே நம்ம தாளித்து வேக வச்சு தான் எடுத்துருக்கோம், எண்ணெயில் கிளறிட்டோம் இல்லைங்களா, அதனால் சீக்கிரமே வெந்துடும். சுவையான சத்தான காட்டு யானம் உப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.